Hi friends. So நம்ம TNPC lesson ஒவ்வொரு லெசனும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோல 6th standard geography லெசனான the globe இந்த லெசன் தான் நம்ம ஒரு ஓவர்வியூவா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல TNPC lesson each lesson ஒவ்வொரு லெசனா நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அதோட வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம டாப் ரைட் கார்னர்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ குளோப் இந்த லெசன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஓவர்வியூவா நம்ம பார்க்கலாம். சோ குளோபை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் திங் டைரக்ஷன்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் எர்த்தோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும், எர்த்தை நம்ம நிறைய இமேஜினரி லைன்ஸ், எர்த்தை நம்ம டெம்பரேச்சர், ஸோ பூமியோட டெம்பரேச்சர் அண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ஓவர்வியூவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அதிகமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஸோ லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த லெசன்லேயே முக்கியமான டாபிக். ஓகேங்களா, வாங்க லெசன் குழப்பம். லெசன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்னால ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க கான்வர்சேஷன் மாதிரி தான் ஆரம்பிக்குது. அண்ட் தென் டாபிக்குள்ள ஒவ்வொன்றா போகும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து எர்த் வந்து மில்கி வே கேலக்சியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மில்கி வே. இதுதான் வந்து மில்கி வே. இதில் தான் எர்த் சோலார் சிஸ்டம், நம்மளோட சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அந்த சோலார் சிஸ்டமில் தான் வந்து எர்த் இருக்கு. எர்த் 3வது பிளானட். ஸோ சன்லேருந்து பார்க்கும்போது 3வது பிளானட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ கிடையாது. ப்ளூட்டோ வந்து இப்போ சோலார் சிஸ்டமில் கிடையாது. ப்ளூட்டோ வந்து ஒரு டார்க் பிளானட்டாக மாறிடுச்சு. ஸோ சோலார் சிஸ்டமில் இருக்கணும்னா அந்த சோலார் சிஸ்டமோட ஆர்பிட்டில் இருக்கணும். பட் ப்ளூட்டோ வந்து அந்த ஆர்பிட்லேருந்து விலகி போயிடுச்சு. அதனால ப்ளூட்டோ வந்து ஒரு டார்க் பிளானட்னு அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன்ஸை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷன்ஸ்லாம் நமக்கு என்ன தெரியும், நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இந்த டைரக்ஷன்ஸை கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டினல் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் நம்ம மேப்பில் போடும்போது எப்படி போடுவோம், நார்த் அண்ட் சவுத் ஈஸியாக போட்டுருவோம். பட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுக்கு நமக்கு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும். ஸோ ஈஸ்ட் எப்பயுமே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும் அண்ட் வெஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். கிளியர். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, அதை வச்சு தான் நம்ம ஈஸ்ட் டைரக்ஷனை ஈஸியாக மென்ஷன் பண்ணுவோம். அண்டு சூரியன் எங்கே ஈஸ்டில் ரைஸ் ஆகி வெஸ்டில் மறையும். ஓகேங்களா. அடுத்து நமக்கு குளோப். குளோபில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் சோலார் சிஸ்டமில் 3வது பிளானட்டாக எர்த் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே பார்த்தோம்னா எர்த்தை வந்து கொஞ்சம் சாய்வாக போட்டிருப்பாங்க. எர்த் வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்க மாதிரி இருக்கா, அது வந்து 23 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு. அதுதான் ட்வில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஆக்சிஸ் அட் அன் இன்க்ளினேஷன் 23 டிகிரி. ஸோ எர்த் வந்து நேரான கோடில் கிடையாது, கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும். அதுதான் வந்து 23 டிகிரி சாய்வாக இருக்குது. ஓகேங்களா. எர்த்தோட இன்க்ளினேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 23 டிகிரி சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எர்த்தோட ஷேப். ஸோ ஆரம்ப காலத்தில் எர்த் வந்து ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்க்கு அப்புறமா எர்த்தோட ஷேப்பை வந்து ஸ்பெரிக்கல், எர்த்தோட ஷேப் வந்து ஃப்ளாட் கிடையாது, ஓவல் கிடையாது, அதோட ஷேப் வந்து
ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து கியாய்டுங்கிற ஒரு டேர்ம் சொல்லி இதுதான் வந்து எர்த்தோட ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எர்த்து பார்த்தோம்னா டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பூமியில் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் வந்து போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து போல்ஸ் அண்ட் இது ஈக்குவேட்டார். ஈக்குவேட்டார் பகுதியில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இஸ் ஃப்ளாட் அட் த போல்ஸ். போல்ஸ் சைடில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும்னு, ஈக்குவேட்டார் பகுதியில் கொஞ்சம் பல்ஜ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தோட ஷேப் வந்து போல்ஸ் நியர்பையில் போல்ஸ் ஏரியாவில் வந்து ஃப்ளாட்டாகவும் ஈக்குவேட்டார் பகுதியில் கொஞ்சம் பல்ஜாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்க்ளினேஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டைமாக குளோபை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கிரேக்கர்கள் தான் முதல்ல குளோபை வந்து டிசைன் பண்ணது. அண்டு அடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரானமரான ஆரியபட்டா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. அது ரொட்டேஷன் ஆகிறதுனால தான் வந்து நம்ம ஸ்கையில் இருக்க மேகங்கள் எல்லாமே வந்து மூவ் ஆகிற மாதிரியும் ஸ்டார்ஸ்லாம் மூவ் ஆகிற மாதிரியும் தெரியுது. அதுவும் இல்லாமல் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட புக்கான ஆரியபட்டா சித்தாந்தாங்கிற புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க டியூனோவில். அடுத்து இமேஜினரி லைன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா குளோபை சுற்றி நிறைய இமேஜினரி லைன்ஸ் வந்து எர்த்தில் நிறைய இமேஜினரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதில் ஹரிசான்டலாக, ஸோ ஹரிசான்டல்னா நேராவா, இந்த மாதிரி ஹரிசான்டலாக ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து லேட்டிடியூட் லைன்ஸ். வெர்டிக்கலாக ட்ரா பண்ணது எல்லாமே வந்து லாங்கிடியூடினல் லைன்ஸ். வெர்டிக்கலாக ட்ரா பண்ணது லாங்கிடியூடினல் லைன்ஸ், ஹரிசான்டலாக இருக்கிறது எல்லாமே வந்து latitude lines. ஸோ லேட்டிடியூட் லைன்ஸுங்கிறது வந்து ஹரிசான்டலாக ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் டைரக்ஷன் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லைன்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ நார்த்தன் சைடு சதர்ன் சைடு அப்படின்னு சொல்லி 0லேருந்து 90 டிகிரிக்கு நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஈக்குவேட்டாருங்க வந்து 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. மேலே இருக்க நார்த் போல் வந்து 90 டிகிரியில் முடியும். அதே மாதிரி கீழே இருக்க சவுத் போலும் வந்து 90 டிகிரியில் முடியும். டோட்டலாக 181 லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா மொத்தமாக வந்து 89 parallel lines நார்த்தன் ஹெமிஸ்பியரில். இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் 89 parallel lines இருக்கணும். இந்த இடத்துல 89 parallel lines இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவேட்டார் லைன் 1, போல்ஸ் லைன் 2, டோட்டலாக 181 இமேஜினரி லைன்ஸ், 181 இமேஜினரி லேட்டிடியூட் லைன்ஸ். ஓகேங்களா, லேட்டிடியூட். ஸோ லாங்கிடியூட் அப்புறமே நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, லேட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேரலல் லைன்ஸ் இருக்கு? 181 பேரலல் லைன்ஸ். நார்த்தன் ஹெமிஸ்பியரில் 89, சதர்ன் ஹெமிஸ்பியரில் 89, ஈக்குவேட்டர் லைன் 1, போல்ஸ் லைன் 2, நார்த் போல் சவுத் போல் 2 லைன், டோட்டலாக 181 பேரலல் லைன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைமாக லைன்ஸ், இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் லைன்ஸ் யார் வந்து டிட்டர்மைன் பண்ணாங்க, யார் வரைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்கோ ரோமன் மெத்தமெட்டிஷியனான பிட்டோலமி. இவர் தான் வந்து முதல்ல லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் லைன்ஸ் வந்து எர்த் சர்ஃபேஸில் ட்ரா பண்ணுறாரு. ஸோ எதுக்காக இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் லைன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் லாங்கிடியூடுங்கிறது வந்து டைமை குறிக்குது, லேட்டிடியூடுங்கிறது வந்து டெம்பரேச்சரை குறிக்குது.
latitude வந்து டெம்பரேச்சரையும், longitude lines டைமையும் குறிக்குது. கிளியர்? இது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து எர்த்தில் நிறைய இமேஜினரி லைன்ஸ் நாமளே ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்டான நம்ம 181 parallel லைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த 181 parallel லைன்ஸ்க்கு எல்லாமே வந்து டிகிரி கணக்கு தானே. ஸோ 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு ஃப்ளோ ஆகுது. அந்த டிகிரி இப்போ ஒரு டிகிரியோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 111 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டிடியூடோட ஒரு டிகிரி கணக்கு வந்து 111 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் வந்து 181 parallel லைன்ஸும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 181 parallel லைன்ஸ்லையுமே வந்து நம்ம ஆல்ரெடி ஷேப்பில் பார்த்துருக்கோம். ஈக்குவேட்டார் சைடில் வந்து எர்த்து வந்து பல்ஜாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ இருக்கிற 181 லைன்ஸ்லேயே வந்து ஈக்குவேட்டார் லைன் தானே பெரிய லைன். ஸோ அதை தான் வந்து கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஈக்குவேட்டாரில் வர்ற லைனை த கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து லாங்கிடியூனல் லைன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாங்கிடியூட்னல் லைன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வெர்டிக்கலாக ஃப்ளோ ஆனிச்சுன்னா, ஓகேங்களா, லாங்கிடியூட்னல் லைன்ஸுங்கிறது வந்து வெர்டிக்கலாக ஃப்ளோ ஆனிச்சுன்னா அது லாங்கிடியூட்னல் லைன்ஸ். இந்த லாங்கிடியூட்னல் லைன்ஸ் வந்து இந்த பக்கம் இந்த சைடு வந்து 180 லைன்ஸ் இருக்கும், இந்த சைடு வந்து 180 லைன்ஸ் இருக்கும். டோட்டலாக 360 டிகிரியாக வந்து எர்த்தை வந்து நாம் வெர்டிக்கலாக லைன் ட்ரா பண்ணி பேரலாக ட்ரா பண்ணி 360 டிகிரியாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இது வந்து ஈஸ்ட் சைட் அண்ட் வெஸ்ட் சைட். கரெக்டுங்களா? இப்போ லேட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நார்த் அண்ட் சவுத்துன்னு எப்படி நம்ம பிரிக்கிறோமோ, லாங்கிடியூட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு பிரிக்கிறோம். ஸோ ஈஸ்டர்ன் சைடில் 180 டிகிரி, அதாவது 180 லைன்ஸ் இருக்கும். வெஸ்ட் சைடில் 180 டிகிரி இருக்கும். டோட்டலாக 360 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 360 லைன்ஸுமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட டைமை குறிக்கும். லாங்கிடியூட்னல் லைன்ஸ் டைமை குறிக்கிறது தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போனால், ஸோ லாங்கிடியூட் லைன்ஸ் பற்றி அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த முக்கியமானது பார்த்தோன்னா வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக நமக்கு தெரியணும். அதே மாதிரி எந்த லைன்ஸ் வந்து எது வந்து டைமையும் டெம்பரேச்சரையும் குறிக்கிறதுங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம எர்த்தை வந்து ரெண்டு பக்கமாக பிரிக்கிறோம். லேட்டிடியூட்ஸ்லேயே பார்த்தோம்னா நார்த் அண்ட் சவுத்துன்னு பிரிக்கிறோமா. ஸோ நார்த் அண்ட் சவுத்தில் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பிரிக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியான லெசனான யூரோப் அண்ட் ஏஷியாவில் நம்ம பார்த்துருக்கோம். ஏஷியா எந்த இடத்துல இருக்குது? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் தான் ஏஷியா அமைஞ்சிருக்கு. ஏசியாங்கிற கான்டினென்ட் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி யூரோப் கான்டினென்ட் பார்த்தோமா, யூரோப் எங்கே இருக்குது? நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பொறுத்து தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து இந்த டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாங்கிற கான்டினென்ட் எங்கே இருக்கு? சவுத் ஈஸ்ட். இது ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாங்கிறது வந்து சவுத் ஈஸ்ட் ஹெமிஸ்பியரில் அமைஞ்சிருக்கு. எர்த்தை வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியராக பிரிக்கிறோம். ஸோ அடுத்து நான் முன்னையே சொன்ன மாதிரி லேட்டிடியூட் வந்து டெம்பரேச்சரை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி இந்த டயக்ராம் வந்து புக்கில் இல்லை, நான் கூகுளில் சர்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக ஒரு கிளியரான ஒரு டயக்ராம் கிடைக்கும். யார் இந்த டயக்ராமே வந்து நீங்கள் வீடியோவை 480 பிக்சலில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே தெரியும். ஓகேங்களா? இது லேட்டிடியூட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டோம். அது எதுக்காக? லேட்டிடியூட் லைன்ஸ் டெம்பரேச்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் இந்த டியூனோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 0 டிகிரியிலிருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் லோ லேட்டிடியூட்ஸ். அடுத்து ஆர்டிக் சர்க்கிள் 66 டிகிரி 31 மினிட்ஸ்லேருந்து
23 டிகிரி 26 மினிட்ஸ் வரைக்கும் மிடில் லேட்டிடியூட். அடுத்து போல்ஸ். ஓகேங்களா, இந்த போல்ஸ் ரீஜன் இருக்கா, ஆர்டிக் சர்க்கிள்ல இருந்து போல்ஸ் ரீஜன் வரைக்கும் ஹை லேட்டிடியூட்ஸ். அதே தான் கீழேயும் ஈக்குவேட்டர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் லோ லேட்டிடியூட்ஸ், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் மிடில் லேட்டிடியூட்ஸ், அண்டார்டிக் சர்க்கிள்லேருந்து சவுத் போல் ரீஜன் வரைக்கும் ஹை லேட்டிடியூட்ஸ். ஸோ இதான் இங்கே டியூனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பொறுத்து தான் வந்து பூமியோட டெம்பரேச்சரை நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், பூமி வந்து 23 டிகிரி ஆஃப் ஆங்கிளில் வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ சன் ரேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ சன் ரேஸ் பூமி வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த லைனில் வந்து ஈக்குவேட்டார் ஃப்ளோ இருக்குது. ஓகேங்களா, ஈக்குவேட்டார் லைன் இருக்குது. சன்ரைஸ் வந்து டைரெக்டாக ஈக்குவேட்டார் லைனில் தானே படுது. அப்போ ஈக்குவேட்டார் ரீஜனில் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் காணப்படுமா? அதே மாதிரி மேலே நார்த்தன் ஹெமிஸ்பியர் போக போக சன்ரைஸ் இப்படி பட்டு டிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போல் சைடும் அப்படி தான், இங்கேயும் அதே மாதிரி தான். பட் ஈக்குவேட்டார் ரீஜனில் மட்டும்தான் வந்து நமக்கு ஹை டெம்பரேச்சர் ரீஜனாக நம்ம தெரியும். அந்த ஹை டெம்பரேச்சர் ரீஜனை நம்ம டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த லோ லேட்டிடியூட்னு சொன்னோமா, இந்த லோ லேட்டிடியூடுங்கிற பகுதியை வந்து டாரிட் ஜோன், லோ லேட்டிடியூட் பகுதியை நம்ம டாரிட் ஜோன் பிரிக்கிறோம். இந்த மிடில் லேட்டிடியூட் இருக்கா, இந்த மிடில் லேட்டிடியூடை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது மிடில் லேட்டிடியூடுங்க இந்த பகுதி மட்டும்தான், அதை வந்து டெம்பரேச்சர் ஜோன், டெம்பரேச்சர் ஜோன். ஹை லேட்டிடியூட் வந்து ஃப்ரிஜிட் ஜோன். டெம்பரேச்சர் டிட்டர்மின் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸா நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த டயக்ராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. 0ல இருந்து 23 ட்ராபிக் ஆஃப், ஓகேங்களா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் 23 டிகிரி 26 மினிட்ஸ் அது வரைக்கும் டாரிட் ஜோன், அதுக்கு மேலே டெம்பரேச்சர், அதுக்கு மேலே ஃப்ரிஜிட் ஜோன். ஸோ இதுதான் தியரியில் வந்து இந்த டிகிரி மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக டயக்ராமில் சொல்லிட்டேன். கிளியர்? எதுவுமே வந்து தியரியாக நீங்கள் பார்க்குறத விட டயக்ராமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே புரியும். அடுத்து டெம்பரேச்சர் ஜோன் நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரிஜிட் ஜோன்னா சொல்லிட்டேன். ஃப்ரிஜிட் ஜோன் போல்ஸ் ரீஜனில் இருக்கிறது ஃப்ரிஜிட் ஜோன். இந்த ஃப்ரிஜிட் ஜோனில் பூமி வந்து சாய்வாக இருக்கிறனால டெம்பரேச்சர் லெவல் வந்து சன்கிட்ட இருந்து கிடைக்கிற டெம்பரேச்சர் ரேஸ், சன் ரேஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போயிடும் பிகாஸ் ஆஃப் தி எர்த் இன்க்ளினேஷன். அதனால தான் வந்து போல்ஸ் ரீஜன் எப்பயுமே வந்து ரொம்பவே குளுமையாக இருக்குது. அடுத்து லாங்கிடியூட் லைன்ஸ். நம்ம லாங்கிடியூட் லைன்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தமாக வந்து 360 லைன்ஸ் இருக்குது. அந்த 360 லைன்ஸும் எதை குறிக்குது? டைமை குறிக்குது. ஓகே, ஸோ லாங்கிடியூடல் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டாக பிரிக்கிறோம். அதில் ஈஸ்ட் சைடில் 180 லைன்ஸ் இருக்கும், வெஸ்ட் சைடில் 180 டிகிரி லைன் இருக்கும். டோட்டலாக 360 லைன்ஸ். ஸோ அடுத்து நமக்கு இங்கே ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியராக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்கறதுனா முக்கியமான டாப்பிக்கான கிரீன்விச் மெரிடியன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லெசனான ஏஷியா அண்ட் யூரோப்பில் நம்ம பார்த்துருப்போம். கிரீன்விச் மெரிடியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப் கான்டினென்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு நிமிஷம், ஏதாவது டயக்ராம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது 0 டிகிரி லைன் பாஸ் ஆகுதுங்களா? புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். 0 டிகிரிங்கிறது வந்து எங்கே பாஸ் ஆகுது? யூரோப் கான்டினென்ட்டை, இதெல்லாம் யூரோப் கான்டினென்ட்டா, யூரோப் கான்டினென்ட்டில் பாஸ் ஆகுது. யூரோப் கான்டினென்ட் குறிப்பாக வந்து கிரீன்விச்ங்கிற பிளேஸில் பாஸ் ஆகும். அதனால தான் வந்து அதை நம்ம கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இன்டர்நேஷ்னல் டேட் லைன், இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த 0 டிகிரிலேருந்துலாம் நம்ம டைமை டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியாக முடிவு பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம், இது வந்து வேர்ல்டு வைடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து மெட்ரிக் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, கிலோகிராம், சென்டிமீட்டர், இதெல்லாம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லுமே வந்து டைமை இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அதில் மார்க் பண்ணது தான் இந்த 0 டிகிரியை நம்ம இன்டர்நேஷ்னல் டேட் லைனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாருன்னு வைங்க, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு நாள் வந்து பின்னாடி இருப்பார். இதுவே ஒருத்தர் ஈஸ்டில் இருந்து வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாரு, ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாருன்னா அவர் ஒரு நாள் முன்னாடி இருப்பார். ஓகேங்களா, அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணோம்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்னு நம்ம சொன்னோமா, அந்த லைன் இந்த மேப்பில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த 0 டிகிரிங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அது அப்படி கிடையாது, ஜிக்ஸாக்ல தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யூரோப் கான்டினென்ட்டில் இந்த கிரீன்விச் மெரிடியன் பாஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் இந்த பக்கமும் யூரோப் கான்டினென்ட் கண்ட்ரிஸ் இருக்குது, இந்த பக்கமும் யூரோப் கான்டினென்ட் கண்ட்ரிஸ் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனோம்னா நமக்கு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போனோம்னா ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ஒரு நாள் டிஃப்ரென்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இந்த லைனை வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ஜிக்ஸாக்காக இங்கே பாருங்கள், இந்த மேப்பில் தெரியும், கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா அந்த குறிப்பிட்ட ஒரே கண்ட்ரியில் வேறு வேறு டேட் லைன் வந்துடக்கூடாது. ஸோ ஒரே கண்ட்ரிக்குள்ளாரையே வந்து இன்னைக்கு டேட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அது பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனை கொஞ்சம் ஜிக்ஸாக்காக ட்ரா பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம மேப்பில் பார்க்கும்போது 0 டிகிரி லைனுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கிளியர், இந்த 0 டிகிரி லைனுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலாக அது ஸ்ட்ரெயிட் கிடையாது, ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் தான். ஸோ மொத்தமாக இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ்லாம் ட்ரா பண்ணி பார்க்கும்போது நமக்கு எர்த்தில் இப்படி தான் தெரியும், ஒரு கிரிட்டு மாதிரி தெரியும். ஓகேங்களா, இந்த கிரிட்டை வந்து எர்த் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜியோகிராஃபிக் கிரிட், ஜியோகிராஃபிக் கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம், லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ஆஃப் மை லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டைரக்ஷனில் எந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடில் இருக்கீங்கன்னு கரெக்டாக சொல்லும். எல்லார் கையிலையும் இப்போ மொபைல் இருக்குது, அந்த மொபைலில் நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இருக்கிற டைரக்ஷனில் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடோட கரெக்டாக அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எப்பயுமே வந்து ஒருத்தரோட பிளேஸையும் அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து லாங்கிடியூடு. இப்போ நம்ம லேட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம், லேட்டிடியூடோட 1 டிகிரிங்கிறது வந்து 111 கிலோமீட்டர்னு பார்த்தோம். லேட்டிடியூடோட 1 டிகிரிங்கிறது வந்து 111 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். இதுவே லாங்கிடியூடுக்கு 1 டிகிரிங்கிறது வந்து நம்ம டேட்டை தானே மென்ஷன் பண்ணோம், டேட்டுங்கிறது டைம். ஓகேங்களா, அந்த டைம் வந்து 1 டிகிரிங்கிறது வந்து 4 நிமிஷம். அதுவே 15 டிகிரிங்கிறது வந்து 1 hour, 60 minutes 1 hour. ஓகே, இது ரெண்டும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லேட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 1 டிகிரினா அது 111 கிலோமீட்டர், லாங்கிடியூடை பொறுத்த வரைக்கும் 1 டிகிரினா அது 4 minutes. ஸோ அடுத்து இதை மென்ஷன் பண்ணி தான் நம்ம லோக்கல் டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம், லோக்கல் டைம் அப்படிங்கிறது வந்து 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட், 82.5 ஈஸ்ட் லாங்கிடியூடில் தான் நம்ம இந்தியாவோட டைம் லைன் இருக்குது. அது கரெக்டாக எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத்தில் பாஸ் ஆகுது.
ஸோ நம்மளோட டைம் டிஃபரன்ஸ் வந்து அலகாபாத்தை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 5:30 GMT Greenwich மீன் டைம். ஓகேங்களா, GMTங்கிறது வந்து Greenwich மீன் டைம். ஸோ இன்டர்நேஷ்னல், அதாவது 0 டிகிரியில இருந்து நமக்கு 82.5 டிகிரி வருது இல்லைங்களா, அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த 5.30 ஹார்ஸ். ஸோ அதுதான் வந்து ப்ளஸ் 5.30 ஹார்ஸ் GMT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, டைம் ஜோன் வந்து வேற வேற இதில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. அதில் ரஷ்யாவில் மட்டுமே வந்து ரஷ்யாவில் 7 டைம் ஜோன்ஸ் இருக்கு. பிகாஸ் ரஷ்யா கான்டினென்ட் ஒரு கண்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப பெருசுங்கிறனால அதில் மட்டுமே வந்து 7 டைம் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டைம் ஜோன் டிஃபரன்ஸ். 0 டிகிரி லேட்டிடியூடுங்கிறது வந்து பிரைம் மெரிடியன். பிரைம் மெரிடியன் எங்கே பாஸ் ஆகுது, லண்டனில் பாஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரீன்விச் மீன் டைம். ஸோ இந்த பக்கம் நம்ம போக போக டைம் டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த பக்கம் போனோம்னா நம்ம டைம் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 5.5 கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ளஸ் 5.30 5 hours 30 minutesங்கிறது தான் 5.5 கொடுத்துருப்பாங்க. 0.5ங்கிறது வந்து 30 minutes. ஓகேங்களா, ஸோ வேர்ல்டு வந்து 24 டைம் ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ரஷ்யாவுக்கு மட்டும் 7 டைம் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரிவாக நம்ம லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ் பார்த்துருக்கோம். இமேஜினரி லைன்ஸ்லாம் எதுக்கு ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். எர்த் கிரிட்னா என்ன, லோக்கல் டைம் டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.